Satyabhama Institute of Science and Technology, Chennai. தேர்தல் பத்திர விவகாரத்தில் ராகுல் காந்தி கருத்து தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். மேலும் ராகுல் காந்தி தெரிவித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதாவது தேர்தல் பத்திர ஊழல் விவகாரத்தில் பிரதமர் மோடியினுடைய உண்மையான முகம் நாட்டு மக்களின் முன்பு விரைவில் அம்பலமாகும் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் யார் யாருக்கு நன்கொடை வழங்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பான விவரங்களை எஸ்பிஐ வங்கி தாக்கல் செய்யக்கூடிய வழக்கில் கால அவகாசம் கேட்டு எஸ்பிஐ வங்கி தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவை இன்று உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. நாளைக்குள் அந்த விவரங்களை எஸ்பிஐ வங்கி தெரிவிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, பிரதமர் மோடியினுடைய நன்கொடை வியாபாரம் விரைவில் அம்பலமாக போகிறது என்று தெரிவித்திருக்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சுவிஸ் வங்கியில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை 100 நாட்களில் மீட்டு கொண்டு வருவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த ஒரு அரசு தனது சொந்த வங்கி தரவுகளை மறைத்ததற்காக உச்சநீதிமன்றத்தில் தலைகுனிந்து நின்றிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே தேர்தல் பத்திரம் என்பது மிகப்பெரிய ஊழல் என்பது நிரூபணமாக போவதாக தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, ஊழல் வாய்ந்த தொழிலதிபர்கள் மற்றும் அரசுக்கும் இடையிலான தொடர்புகளை இது அம்பலப்படுத்தி பிரதமர் மோடியினுடைய உண்மையான முகத்தை இது நாட்டு மக்கள் மத்தியில் விரைவில் அம்பலப்படுத்தும் என்று மிக கடுமையான வார்த்தைகளை இவர் பிரயோகம் செய்திருக்கிறார். நன்கொடை வழங்கு, வியாபாரத்தை பெறு, நன்கொடை வழங்கு, பாதுகாப்பை பெறு என்கிற அந்த காலக்கிரம வரிசை மிகவும் தெளிவாக இருப்பதாக தெரிவித்துள்ள அவர், நன்கொடை வழங்குபவர்களுக்கு ஆசீர்வாதமும் பொதுமக்களுக்கு வரி சுமையும் ஏற்படுத்துவதுதான் பிரதமர் மோடியினுடைய பாஜக அரசு எனவும் அவர் விமர்சித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai.